அன்பான நேயர்களே, நாம் கிரகணி என்று சொல்லக்கூடிய தீராத அந்த வயிற்று நோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்து வருகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். முதலில் சுண்டைக்காய் வற்றல் 20 கிராம் எடுத்து பொன்னிறமாக வறுக்க வேண்டும். அன்பான நேயர்களே, பொன்னிறமாக வறுத்த சுண்டை வற்றலை நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக நெல்லி வற்றல் 20 கிராம், பொன்னிறமாக வறுத்த நெல்லி வற்றலையும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ஓமம் 10 கிராம், பொன்னிறமாக வறுத்த ஓமத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். கறிவேப்பிலை 10 கிராம், அன்பான நேயர்களே, பொன்னிறமாக வறுத்த கறிவேப்பிலையும் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது அத்தனை பொருட்களுடன் நாம் மாதுளை ஓடு தூள் அரை தேக்கரண்டி, அடுத்ததாக மாம்பருப்பு தூள் அரை தேக்கரண்டி, அன்பான நேயர்களே, நாம் சுண்டை வற்றல், கறிவேப்பிலை, ஓமம், மாம்பருப்பு தூள், மாதுளை ஓடு தூள் மற்றும் நெல்லி வற்றல் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து அரைத்தெடுத்த தூள் 50 கிராம். அன்பான நேயர்களே, இந்த கிரகணி என்று சொல்லக்கூடிய அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் உடல் மெலிதல் என்கிற நோய்க்கான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். லீன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் என்ன வகையான உணவுகளை உட்கொண்டாலும் அவர்களுடைய தேகம் அளவிற்கு அதிகமாக ஒல்லியாகவே இருக்கும், தேகம் பூரிப்படையாது. அந்த தேகத்திற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இந்த நோய் ஒருவருக்கு இருந்தால் அதனுடைய அறிகுறிகளை முதலில் நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த நோயை நாம் முழுவதுமாக நீக்கிக் கொள்ள முடியும். ஆகையால் இந்த நோயின் அறிகுறிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். சதா காலமும் கை கால்களில் ஒரு அசதி தோன்றிக்கொண்டே இருக்கும், டயர்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அசதி இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் அதனுடைய ரசம், அதாவது சப்த தாதுக்கள், அதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான உயிர் சத்துக்கள் உடலில் ஒட்டாமல் மலஜலத்தின் வழியாக வெளியேறி அவர்களுக்கு எப்பொழுதுமே நீர் வேட்கை இருக்கும். அதாவது ஓவர் தர்ஸ்டி என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான தண்ணீர் தாகம் இருந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக அவர்களுடைய கண்கள் வெளிரிய நிலையில் காணப்படும். கண்கள் என்றால் நல்ல அருமையான இரத்த ஓட்டத்துடன் கண்கள் பிரகாசமாக
பளிச்சென்று இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் வெளிரிய நிலையில் பார்ப்பதற்கு ஒரு மந்தமாக காணப்படும். இவையெல்லாம் இந்த நோயின் அறிகுறிகளாகும். அன்பான நேயர்களே, மேலும் இந்த நோய் வந்தால் இதன் அறிகுறிகளை தெரிந்து கொண்ட நாம் இவை வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அடிக்கடி உணவில் பசும் கீரைகளை உணவாக சேர்த்து கொண்டால் இந்த நோயிலிருந்து மெல்ல மெல்ல விடுபட்டு கொண்டே வரலாம். அடுத்ததாக முருங்கை பிசின், பாதாம் பிசின், பாதாம் பருப்பு, உலர் திராட்சை இவைகளை நன்றாக தூள் செய்து இரவில் படுக்கின்ற பொழுது நாட்டு பசும்பாலில் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு சேர்த்து இரவுதோறும் பருகி வந்தால் படிப்படியாக அந்த மெலிந்த தேகம் மாறி உடல் நன்றாக பூரிப்படையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அடிக்கடி உணவில் முருங்கை பிஞ்சுகளை சேர்த்து வர வேண்டும். முற்றாத முருங்கை காய்களை எடுத்து அவற்றை சமையல் செய்து சாப்பிட்டு வந்தால் நரம்புகள் முறுக்கேறி நாடி நரம்புகளுக்கு ஒரு பலம் ஏற்பட்டு படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய சப்த தாதுக்களும் அதிகரிக்கும். அன்பான நேயர்களே, நாம் வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளையும் தெரிந்து கொண்டோம். ஒருவேளை இத்தனை வகையான மருந்துகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டாலும் உடல் பூரிப்படையாமல் மெலிந்த தேகத்துடன் காணப்பட்டால் அவர்களது தேகத்தை அற்புதமான முறையில் மாற்றி அமைத்து உடல் போஷாக்காக இருப்பதற்கான ஒரு லேகியம் ஒன்றை நாம் செய்ய போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை விதை தேற்றான் கொட்டை. அன்பான நேயர்களே, தேராத உடம்பிற்கு தேற்றான் கொட்டை என்கிற பழமொழிக்கேற்ப இளைத்த உடலுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக தேற்றான் விதை என்ற இந்த கொட்டை பயன்படுகின்றது. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மரமாகும். இந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த விதையை தூய்மைப்படுத்தி நாம் முறையாக உட்கொண்டு வந்தால் பல்வேறு வகையான நோய்களிலிருந்து நமது உடலை மீட்டெடுக்கும். மேலும் தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒல்லித்தன்மை என்று சொல்லக்கூடிய உடல் மெலிதல் என்கிற நோயை படிப்படியாக மாற்றி அமைத்து நாடி நரம்புகளுக்கு பலம் தந்து சதைப்பற்றான உடல் போஷாக்கான ஒரு அமைப்பை மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஓர் அற்புதமான ஒரு மூலிகை இந்த தேற்றான் விதை. இதற்கு கதகம், சேது என்று பெயர். பல்வேறு வகையான பெயர்களில் இது சித்தர்களால் அழைக்கப்படுகின்றது. இந்த தேற்றான் மரத்தின் கீழ் இருந்து நாம் எந்த ஒரு மருந்து பொருளை செய்தாலும் இதிலிருந்து வரக்கூடிய அற்புதமான அந்த பாசிட்டிவ் ரேஸ் என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த கதிர்வீச்சு நமது உடலை பண்படுத்தி நமது மூளையும் செம்மையாக மாற்றி அமைக்கும். இந்த விதையை நாம் சுத்தப்படுத்தி உணவாக எடுத்துக்கொண்டு வந்தோமானால் உடலில் இருக்கக்கூடிய சப்த தாதுக்களும் படிப்படியாக அதிகரிக்கும். உடல் மெலிதல் நோயை போக்கும், நரம்புகளுக்கு பலம் தரும், வெட்டை என்கிற நோயை தணித்துவிடும், பெண்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பெரும்பாடு என்கிற நோயை போக்கிக் கொள்ளும். குறிப்பாக வளரும் இளம் குழந்தைகளுக்கு, இளம் சிறார்களுக்கு என்று குறிப்பிடுவார்கள், வளரும் இளம் குழந்தைகளுக்கு தேற்றான் விதை லேகியம் ஒரு அற்புதமான மாமருந்து. அவர்கள் படிக்கின்ற காலத்தில் உடல் சோர்வு ஏற்படும், உடலில் அசதி தோன்றும். அவையெல்லாம் நீங்கி உடலை அற்புதமான முறையில் வனப்பாகவும் அழகாகவும் மாற்றி அமைத்து நாடி நரம்புகள் முறுக்கேறக்கூடிய அற்புதமான ஒரு கொட்டையாக தேற்றான் கொட்டை பயன்படுகின்றது. இந்த தேற்றான் கொட்டையை பயன்படுத்துவதற்கு முன்னால் சுத்தி என்கிற முறையை நாம் பார்க்க வேண்டும். அதாவது சுத்தப்படுத்துதல். எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் நாம் சுத்தப்படுத்தி பயன்படுத்தி வந்தோமானால் அந்த பொருளில் இருக்கக்கூடிய பரிபூரண மருத்துவ தன்மைகள் படிப்படியாக நமது உடலில் அதிகரிக்கும். ஆகையால் தான் சித்தர் பெருமக்கள் தன்னுடைய பல்வேறு வகையான ஏடுகளில் ஒவ்வொரு வகையான மூலிகைகளை பற்றி சுத்தம் செய்தல் என்கிற தலைப்பின் கீழ்